வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கான குட்டி ஸ்டோரி கேட்டலாமா? மனதை ஒருநிலைப்படுத்துவது எப்படி? டாக்டர்ஸ் நீங்க தியானம் பண்ணா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் கண்ணை மூடி தியானம் பண்ணலாம் அப்படின்னு உட்காரும் பொழுதுதான் இல்லாத எல்லா சிந்தனைகளும் நம்மளுடைய மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். நேற்று என்ன நடந்தது, முந்தானேத்து என்ன நடந்தது, போன மாசம் என்ன நடந்ததுல முதற்கண்டு நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிற வரைக்கும் நம்மளுடைய மனசு சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். சுத்தி நடக்கிற எல்லா விஷயங்களும் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கூட தியானத்துல கவனமே இருக்காது. இங்க ஒரு துறவி எப்படி தியானம் பண்ணணும் அப்படிங்கறது சொல்லி கொடுக்கிறார். நீங்களும் கேளுங்க. ஒரு சமயம் ஒரு துறவி அரண்மனைக்கு அழைக்கப்படுறார். அங்க மகாராணி துறவி கிட்ட நான் என்ன கேட்டாலும் நீங்க கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே துறவி என்கிட்ட இருக்கிறத கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, சரி உங்ககிட்ட இருக்கிறது ஒரு பிச்சை பாத்திரம் தானே, அதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே துறவி எதுவுமே யோசிக்காம தன்னுடைய பிச்சை பாத்திரத்தை மகாராணி கிட்ட கொடுத்துடுறாரு. உடனே மகாராணி அதற்கு பதிலாக நான் கொடுக்குற அன்பளிப்பை நீங்க ஏத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தங்கத்துல செஞ்சு வைரத்துல கல்லு பதிச்ச ஒரு பிச்சை பாத்திரத்தை அந்த துறவிக்கு கொடுக்குறாங்க. உடனே அதை வாங்கிட்டு துறவி தன்னுடைய ஆசிரமத்துக்கு வர்றாரு. வர வழியில ஒரு திருடன் ரொம்ப தூரமா அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரான். அது தங்கத்துல இருக்கிற ஒரு திருவோடு அப்படிங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால அதை எப்படியாவது திருடிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அவரை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கான். ஒரு சமயம் துறவி இதை கண்டுபிடிச்சிடுறாரு. தன்னுடைய பாத்திரத்தை திருடுறதுக்காக தான் வரான்னு. அப்போ ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு. இதுக்காக இவன் பல நேரம் பிளான் போடுவான், ஏதாவது செஞ்சு இதை திருடுறதுக்காக அவனும் பாவம் அவனுடைய மூளை எல்லாத்தையும் செலவு பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்திரத்தை குடிசைக்கு வெளியில தூக்கி எறிஞ்சிட்டு உள்ள போய் தியானம் பண்றதுக்காக உட்காந்துறாரு. இவனும் பாக்குறான், என்னடா இது வெளியே போட்டு போயிட்டாரு, அப்ப குடிசைக்குள்ள நிறைய விஷயங்கள் வச்சிருக்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்க்கலாம், இதை விட ஏதாவது பெருசா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறான். உள்ள போய் பார்த்தா எதுவுமே கிடையாது. துறவி உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அவர் முழிக்கிற வரைக்கும் அங்கேயே உட்காந்துருந்து அவர்கிட்ட கேட்கிறான், ரொம்ப தூரமா நான் உங்களை ஃபாலோ பண்றேன், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா தெரியும், இந்த பாத்திரத்துக்காக தானே ஃபாலோ பண்ண, அதனால தானே அதை வெளியில விட்டுட்டு வந்தேன், நீ எடுத்துக்கிடலையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ நீங்க எப்படி இவ்வளவு நல்ல ஒரு தங்க பாத்திரத்தை இழக்கிறதுக்கு தயாராகிட்டீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, என்னுடைய மனம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பொக்கிஷம் மாதிரி, அது இந்த தங்க பாத்திரத்தை எல்லாம் விட விலை உயர்ந்தது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எனக்கு ஒரு ஆசை வந்துடுது. அப்போ எனக்கும் இனிமேல் திருட்டு தொழில் வேண்டாம், எனக்கும் அந்த பொக்கிஷத்தை தர்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஓகே, அதுக்கு நீ தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு தியானம் எல்லாம் செய்ய வராதுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, சரி நான் சொல்ற மாதிரி செய்யி, கண்களை மூடி பூமியிலிருந்து உன்னை ஒட்டாதபடிக்கு ஒரு துணியை விரிச்சுக்கோ, அதுல உட்காந்துக்கோ, உன்னுடைய மூச்சு காத்தை மட்டுமே நீ கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உன்னுடைய மூச்சை உள்ள இழுக்கணும், மெதுவா வெளியில விடணும், உள்ள இழுக்கணும், வெளியே விடணும், ஒரு மூச்சை கூட நீ தவற விடவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒரு நாளைக்கு நீ 1000 முறை இதை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும், அடுத்த நாள் 2000 முறை, இந்த மாதிரி நீ கூட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவனும் துறவி சொன்ன மாதிரியே செய்ய ஆரம்பிக்கிறான். முதல்ல கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் கூட அவன் ஒவ்வொரு மூச்சையும் கவனமா கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கான். கொஞ்ச நாள் அவன் திருட்டு தொழில சுத்தமாவே விட்டுட்டான். அவனுக்கு அந்த தியானம் அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சிருச்சு. ஒரு காலகட்டத்துல அவன் சும்மா உட்கார்ந்தாலே அவனுடைய மனது அமைதியா ஒருநிலைப்பட ஆரம்பிக்குது. அவனுக்கு ஞானம் அப்படிங்கிறதும் கிடைச்சிருச்சு. பாத்தீங்களா, இப்படிதாங்க தியானம் பண்ணணும். நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்க. இது கௌதம புத்தரால 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த தியான முறை கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஃபாலோ பண்ணி பாருங்க. ஹாப்பியா இருங்க மக்களே, ஜாலியா இருங்க.